ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கிச்சனில் நம்ம கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் ரொம்ப ஈஸியாக, குயிக்காக, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறதுக்கு தேவையான முக்கியமான கிச்சன் டிப்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கூடவே நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு ரெசிபியும் நல்ல டேஸ்ட்டாக, பர்ஃபெக்டாக வரதுக்கு தேவையான முக்கியமான ஒரு சில சமையல் டிப்ஸையும் சேர்த்தே பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த டிப் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு, புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முட்டையை வேக வைக்கும் போது கொஞ்சமாக வினிகர் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா முட்டை நல்லா சாஃப்டாக வெந்து வரும். உரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். முட்டையை உரிக்கும் போது சம்டைம்ஸ் வெள்ளைக்கரு தன்னால் பிரிஞ்சு வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சு வராமல் ரொம்ப ஈஸியாக உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையை உரிக்கும் போது லைட்டாக தட்டிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு உரிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். சம்டைம்ஸ் துணி யூஸ் பண்ணி நம்ம புட்டை அவிக்கிறோம் அப்படின்னா, புட்டை எடுத்ததுக்கப்புறமா துணியில் கொஞ்சமாக அந்த புட்டு ஒட்டியிருக்கும். நம்ம அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப காஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதை வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஒரு குட்டி டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புட்டு செஞ்சதுக்கப்புறம் புட்டை எடுத்ததுக்கப்புறமா அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த தண்ணியிலேயே அப்படியே போட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தை வாஷ் பண்ணும் போதே துணியை லைட்டாக அலசிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். இல்லை ரொம்ப காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா வாஷ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். இட்லி பிளேட்லேருந்து இட்லி எடுக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லி எடுக்கிறதுக்கு கரண்டியில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். ரொம்ப குழியாக இருக்கிற மாதிரி ஸ்பூனோ கரண்டியோ யூஸ் பண்ணாமல் நீளமாக தட்டையாக இருக்கிற மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். சம்டைம்ஸ் மிக்ஸி ஜாரை நம்ம அப்போ தான் வாஷ் பண்ணி வச்சுருப்போம். ரொம்ப ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஏதாவது பவுடர் பண்ணணும் அப்படின்னா நல்லா தொடச்சிட்டு தான் நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ தொடச்சாலுமே அந்த ஈரப்பதம் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு டிப் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஈரத்தை நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா மூடி போட்டுட்டு பல்ஸ் மோடில் ஒரு சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹீட்டுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஈரத்தன்மை எல்லாமே அப்படியே காஞ்சி போயிடும். ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஏதாவது பவுடரில் நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மிக்ஸி ஜார் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவே அப்படியே காஞ்சி போன மாதிரி ஆகிடும். சுத்தமாக அந்த ஈரத்தன்மை இருக்கவே இருக்காது. ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். பாலை வச்சுட்டு நம்ம தெரியாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா பொங்கி வலிஞ்சு விழுந்துரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப காஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா அதை கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ பொங்கினதுக்கப்புறமா டீயோ இல்லை பாலோ இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பழைய ஸ்பாஞ்ச் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா தொடச்சி விடுங்க. அதுக்கப்புறமா அதை பிழிஞ்சிட்டு மறுபடியும் அந்த ஸ்பாஞ்சை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரத்தை வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாலோ இல்லை டீயோ பொங்கி வலிஞ்ச அந்த அடையாளமே நமக்கு சுத்தமாக தெரியாது. கையோடு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். சீஸை கவர்லேருந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறத நம்ம டேரெக்டாக அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப கட்டியான மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் மாறி போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் கெட்டு போகாமல் வைக்கிறதுக்கு எப்பயுமே ஓப்பன் பண்ண அந்த சீஸை டேரெக்டாக அப்படியே ஃப்ரீசரில் வைக்காமல் ஒரு பாக்ஸில் போட்டு டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கட்டி ஆகாது. எப்பயுமே சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெசிபி பார்த்துடலாம். இந்த வீடியோவில் பரோட்டா செய்கிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான டிப் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கு சர்வ் பண்ணுற மாதிரி அல்டிமேட்டான ஒரு சால்னா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் தின்னா ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளியை நல்ல தின்னா நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை சேர்க்கறதுனால நல்ல ரிச் அண்ட் க்ரீமியான டேஸ்ட் கிடைக்கும். நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்கும். இந்த வெங்காயம் தக்காளி வதங்குற கேப்பில் இந்த சால்னாக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்றா போல் பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, இது கூடவே அரை ஸ்பூன் ஜீரகம், சோம்பு, மிளகு இது எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சால்னாக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டையும் டெக்ஸ்சரையும் கொடுக்கறது இந்த மசாலா தான். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இதை சேர்க்கறதுனால நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்கும். வதக்கி வச்சிருக்கிற அந்த வெங்காயம் தக்காளியோட அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவை இது கூட சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம்.
சேர்த்துருக்கிற இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சேர்த்துருக்கிற மசாலாவை நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். அப்போ தான் இந்த சால்னாக்கு நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் கிடைக்கும். எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு நல்லா திக்காகி இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரோட்டு கடைகளில் கிடைக்கிற பரோட்டா சால்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். டெக்ஸ்சரும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க செய்யக்கூடிய ரெசிபியோடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதுதாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் சேர்த்துருக்கிற ஒரு மசாலா கூட மிஸ் பண்ணாமல் இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இது பரோட்டாக்கு மட்டும் இல்லைங்க, இடியாப்பத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டா நல்லா சாஃப்டாக லேயராக வரணும்னா மாவு நல்லா வீசி வீசி செய்வாங்க. அந்த மாதிரி மாவு வீசி செய்ய தெரியாதவங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்களும் ஈஸியாக செய்யலாம். ஆயிலும் நமக்கு அதிகமாக தேவைப்படாது. பரோட்டா செய்கிறதுக்கு மாவு போட்டு வீசாமல் ஆயிலில் ரொம்ப நேரம் ஊற வச்சு ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணாமல் கம்மியான ஆயிலில் இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ஈஸியாக சாஃப்ட் அண்ட் லேயராக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மாவை சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சுகர் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்க்கறதுனால நல்ல ஒரு கோல்டன் கலர் கிடைக்கும். டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முட்டை சாப்பிடாதவங்க, சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக மற்ற இன்கிரியன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் முட்டையை ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா 2 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சில பேருக்கு முட்டையும் பிடிக்காது, பாலும் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் இது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு இதுக்கு பதிலாக நல்லா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கிற மாதிரி நல்ல வெதுவெதுப்பான தண்ணியை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை பால் சேர்த்து பண்ணும்போது எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்குதோ அதே மாதிரி சுடுதண்ணி சேர்த்து பண்ணும் போதோ கிடைக்கும். கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் இதில் சேர்த்துருந்த முட்டையும் பாலும் மாவு பிசையறதுக்கு எனக்கு சரியாக இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் முட்டையும் பாலும் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்றா போல் நீங்கள் ஹாட் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பரோட்டாக்கு நம்ம செய்யும் போது மாவு கொஞ்சம் லூஸாக தான் பிசையணும். நல்லா இலகுன மாதிரி பிசையணும். அதுக்காக கொஞ்சம் வாட்டர் வந்து எக்ஸ்ட்ராவே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பிசைய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். போக போக கரெக்டான பதத்துக்கு வந்துடும். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி கரெக்டாக தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஆயில் அப்பப்போ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா போக போக கரெக்டாக வந்துடும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக வந்து அந்த கோட்டிங் கொடுக்கறதுக்காக லைட்டாக சேர்த்து இந்த மாதிரி நான் பிசைஞ்சு எடுக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இலகுன மாதிரி பிசையறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஜஸ்ட் வந்து ஒரு கோட்டிங்காக மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், போக போக கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. பிசையும் போது நல்லா வந்து சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு தெரியும். இந்த மாதிரி நல்லா பஞ்ச் பண்ணி நல்லா அமுத்தி அமுத்தி நல்லா மடக்கி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் அதிகமாகலாம் ஆயில் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. ஸ்டார்டிங்கில் மாவு மிக்ஸ் பண்ணும்போது அந்த முட்டை பாலோடு சேர்த்து கொஞ்சமாக ஆயில் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறமா மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம். அவ்வளோதானே தவிர அதிகமாகலாம் ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. ரொம்ப நேரம் மாவு பிசையணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக பிசைஞ்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் நீங்கள் பிசைஞ்சாலே போதும். நல்லா பஞ்ச் பண்ணி நல்லா ஃபோல்டு பண்ணி நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்ல சாஃப்டாக கிடைக்கும். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் கையில் எடுத்து பார்க்கும்போது இலகி கீழே விழுற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து சரியான பக்குவம். இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸோட பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக நல்லா லேயராக பண்ணி எடுத்துடலாம். எப்பயுமே பரோட்டாக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி ஊற வைப்போம். அந்த மாதிரிலாம் ஊற வைக்க தேவையில்லை. லைட்டாக வந்து ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி விடுங்க. கடைசியாக கொஞ்சமாக கோட் பண்ணி விட்டால் போதும். இதை ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. இதை ஈஸியாக செய்யறதுக்கு இடியாப்ப அச்சு தான் நான் யூஸ் பண்ணி காட்டியிருக்கிறேன். இடியாப்ப அச்சு இல்லை அப்படின்னா முறுக்குரல் இருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பிளேட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இடியாப்ப அச்சில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இடியாப்ப அச்சுக்குள்ளே மாவு போடும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு லேயராக நல்லா சூப்பராக வரும். இதை க்ளோஸ் பண்ணிட்டு பிழிய ஆரம்பிச்சிடலாம். நல்ல ஒரு அகலமான பிளேட்டாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து ப்ரஷ் பண்ணாலே போதும். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு இருக்கிறதுனால பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம்.
கோதுமை மாவு யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கும் இதே மெத்தட் தான். நீங்கள் செய்ய போகிற பரோட்டாவுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பெருசாக பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 சுத்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. சின்ன பரோட்டாவாக பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சுத்தோட அப்படியே நிறுத்திக்கோங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 2 மெத்தடில் பரோட்டா செஞ்சு காட்டியிருக்கிறேன். ஒன்று வந்து இடியாப்ப அச்சு யூஸ் பண்ணி செஞ்சு காட்டியிருக்கிறேன். ஒன்று இடியாப்ப அச்சு இல்லாதவங்களுக்கு அது இல்லாமல் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறதையும் செஞ்சு காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எத்தனை பரோட்டா தேவைப்படுதோ அத்தனையும் இந்த மாதிரி தட்டில் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பரோட்டா போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 சுற்றி சுற்றி புழிஞ்சு எடுத்துருக்கிறேன் பெரிய பரோட்டாவாக செய்கிறதுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரே ஒரு சுத்தோடு நான் உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை பார்க்கும்போதே தெரியும் நல்ல நூல் மாதிரி இருக்குது. பரோட்டா போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு 4 பரோட்டா இப்போதைக்கு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்து என்ன ஸ்டெப்புன்றதை பார்க்கலாம். இப்போ இதில் லைட்டாக வந்து ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம். கடையில் பரோட்டா செய்யும் போது இந்த மாதிரி ஸ்டேஜில் நிறைய ஆயில் ஊற்றி ஊற வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஊற வைக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி பிழிஞ்சதுக்கப்புறமா லைட்டாக ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம உடனே வந்து பரோட்டா போட போகிறோம். இப்போ அகெயின் வந்து பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா பரோட்டா வந்து எடுக்கும் போது ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி. இதே நீங்கள் வாழை இலை யூஸ் பண்ணி தட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இது வந்து செகண்ட் மெத்தட். அதாவது இடியாப்ப அச்சு இல்லாதவங்களுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க. கையில் வச்சு தட்டும் போதே நல்லா வந்து இந்த மாதிரி திரட்ட வரும். ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நல்லா வந்து தட்டி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கிறதுனால லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும், நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். எந்த அளவுக்கு நல்ல மெல்லிசா தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பீட்ஸா கட்டரோ அப்படி இல்லைனா நைஃபோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி நூல் மாதிரி மெல்லிசா நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நிறைய கோடு போட்டு கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நிறைய கோடு போட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்ல நூல் மாதிரி வரும் பரோட்டா. கார்னரில் பிடிச்சிட்டு மெதுவாக எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தட்டும் போது லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுவோம் இல்லையா பிளேட்டில். ஸோ அதனால் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மொத்தமாக பிளேட்லேருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றிட்டு லைட்டாக வந்து அழுத்தி விட்டாலே போதும். இதில் பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு லேயர் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பரோட்டா போடும் போது நம்ம தட்டி எடுத்துக்கலாம். கத்தியில் வச்சுட்டு மாவை கட் பண்ணும்போது லைட்டாக வந்து அந்த கத்தியில் மாவு ஒட்டிட்டு அப்படியே மேலே மேலே வரும். ஸோ அதுக்கு பதிலாக பீட்சா கட்டர் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். உங்ககிட்ட பீட்சா கட்டர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக இடியாப்பச்சுடைய பேக் சைடில் இந்த மாதிரி திருப்பிட்டு நீங்கள் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு பீட்சா கட்டர் மாதிரியே தான் நமக்கு வேலை செய்யும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடியாப்பச்சு நல்ல ஷார்ப்பாக இருக்கும், ஈஸியாக ரொட்டேட் ஆகும். ஸோ கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட் பண்ணுறதுக்கு பீட்சா கட்டர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் அதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா மாவையுமே நூல் மாதிரி கட் பண்ணிவிட்டு ரவுண்டு ஷேப்க்கு ரெடி பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தவாவை ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பரோட்டாவை தட்டி போட்டோம் அப்படின்னா போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைம் அதிகமாக எடுக்காது. இடியாப்பாச்சில் பிழிஞ்ச பரோட்டாவை ஃபஸ்ட்டு தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் மீடியம் ஷேப்க்கு தட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீட்சா கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை எடுத்து லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். தவா ஹீட் பண்ணுற டைமில் இந்த மாதிரி ஒரு 4-5 ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். தட்டுறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது, ஒரு செகண்டில் நம்ம தட்டி எடுத்துடலாம். இப்போது தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பரோட்டாவை போட்டு எடுத்துடலாம். இந்த பரோட்டாவுக்கு நான் மைதா யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால் மைதா யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா நல்லா வேக விடணும், இல்லைனா மாவு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு போட்டதுமே திருப்பி விட்டுறாமல் நல்லா வேக வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. கடைசியாக கொஞ்சமாக ஆயில் ஊற்றி 2 பக்கமும் திருப்பிட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாமல் சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக ஆயில் ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா பார்க்குறதுக்கு கோல்டன் கலரில் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி பரோட்டா அப்படின்னாலே மைதாவில் தான் பண்ணுவாங்க. நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேம் மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி பாருங்கள். எல்லா பரோட்டாவையும் போட்டு எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும் போது இந்த மாதிரி நல்லா அடித்து தட்டி விடுங்க. இந்த மாதிரி தட்டும் போது தான் நல்ல லேயர் வந்து பிரிஞ்சு வரும்.
ரொம்ப சாஃப்ட்டா நல்ல நூல் மாதிரி லேயரா வருங்க. ஸோ கண்டிப்பா இந்த 2 மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியா இருக்கோ, அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 2மே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். எத வேணுனாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைனா 2யும் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு மறக்காம ஃபீட்பேக்ல ஷேர் பண்ணுங்க. பரோட்டாவ சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி வாழை இலையில வச்சு நல்லா சூடா சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட இந்த சால்னா ரெசிபியோட சேர்த்து சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நான்வெஜ் பிரியரா இருக்கீங்க அப்படின்னா, இந்த சால்னா செய்யும்போது சிக்கன், மட்டன் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எக் கூட நீங்க உடைச்சு ஊத்தி செஞ்சுக்கலாம். பரோட்டானாலே நம்முடைய ஞாபகத்துக்கு வர்றது இந்த ரோட்டுக்கடை சால்னா ரெசிபி தான். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு மறக்காம டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னா மறக்காம லைக் கொடுங்க. உங்களோட லைக் என்ன ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. மோரோவர் உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் கூட நீங்க தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.